வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். இயற்பியல்ல பிசிக்ஸ்னு ஒளிஞ்சிருக்கிற ஒரு புதிரை தான் நாம உடைக்க போறோம். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சூப்பரான ரகசியம் இருக்கு. வாங்க அதை என்னன்னு சேர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்க. பார்த்த உடனே அப்பாடா ஏதோ பெரிய கணக்கு மாதிரி பயமுறுத்துதா? கண்டிப்பா. ஆனா ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது உண்மையில ஒரு கேள்வி கிடையாது. இது ஒரு புதிர், அதாவது வெப்பம், ஹீட் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்ற ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி இது. வாங்க இந்த கோடை நாம டீகோட் பண்ணலாம். சரி, முதல்ல நாம என்ன பண்ணலாம்னா, இந்த சிம்பிள்ஸ் குறியீடுகள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரே ஒரு முக்கியமான உண்மையான கேள்வி என்ன, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கேள்வி இதுதான். இப்ப நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்தோட வெப்பநிலை எவ்வளவு வேகமா மாறும், அதாவது எவ்வளவு ஃபாஸ்டா சூடாகும் இல்ல குளிர்ச்சி ஆகும், இதை எது முடிவு பண்ணுது? அவ்வளவுதான் கேள்வி. சிம்பிள் இல்லையா? அடுத்து அந்த பயமுறுத்துற சிம்பிள்ஸ்க்கு வருவோம். அதை ஒன்னொன்னா உடைச்சு சிம்பிளா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். நான் சொல்றேன் நம்புங்க, பார்க்குற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்ல. மொத்தமே 3 முக்கியமான விஷயம்தான். டீனா டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. எக்ஸ்னா பொசிஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம். டீனா டைம், அதாவது நேரம். அவ்வளவுதான். சிம்பிள் அல்ல? ஓகே, இப்போ அந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைட பாருங்க. டோ டி பை டோ டீன்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே இடத்துல நேரம் போக போக டெம்பரேச்சர் எவ்வளோ வேகமா மாறுது அப்படின்னு கேட்குற ஒரு கேள்விதான் இது. டைமை பொறுத்து டெம்பரேச்சர் மாறுற வேகம். இப்போதான் நாம இந்த டாபிக்கோட ஹார்ட்டுக்கே வரோம். இப்போ நம்ம கணக்கையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஒரு படமா ஒரு வடிவமா யோசிச்சு பார்க்க போறோம். இதுதான் இந்த முழு விஷயத்திலுமே இருக்கிற ஆஹா மொமெண்ட். ரெடியா? சரி, ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கையில ஒரு நீளமான இரும்பு கம்பி இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மெழுகுவத்தியை எடுத்து சரியா அந்த கம்பியோட நடுவுல மட்டும் சூடுபடுத்துறீங்க. அப்போ என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த வெப்பம் நடுவுல இருந்து 2 பக்கமும் மெதுவா பரவ ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ அந்த கம்பி மேல ஒவ்வொரு புள்ளியிலையும் என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு ஒரு கிராஃப் போட்டா அது எப்படி இருக்கும்? ஒரு மலை மாதிரி இருக்கும். நடுவுல உச்சி ரொம்ப சூடா, 2 ஓரத்திலையும் சரிவு கொஞ்சம் குளிர்ச்சியா. இந்த வடிவத்துக்கு பேர் தான் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வெப்பத்தோட வடிவம். இப்ப இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. அந்த மலையோட உச்சியை பாருங்க, ரொம்ப ஷார்ப்பா வளைஞ்சிருக்குல்ல. அந்த இடத்துல டெம்பரேச்சர் மாற்றம் பயங்கர வேகமா நடக்கும். ஏன்னா அந்த உச்சிக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிக்கும் நடுவுல டெம்பரேச்சர் வித்தியாசம் ரொம்ப அதிகம். அதனால ஹீட் வேகமா பரவும். ஆனா அந்த மலையோட அடிவாரத்துக்கு தட்டையான இடத்துக்கு வாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற புள்ளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்போ என்ன ஆகும்? டெம்பரேச்சர் மாற்றம் ரொம்ப மெதுவா, இல்லாட்டி நடக்கவே நடக்காது. அப்ப பாருங்க, அந்த வளைவு தான் வேகத்தை முடிவு பண்ணுது. அப்போ நாம கத்துக்கிட்ட முக்கியமான விதி இதுதான். ஒரு இடத்துல நேரம் போக போக டெம்பரேச்சர் எவ்வளோ வேகமா மாறுங்கிறது அந்த இடத்துல வெப்பம் உருவாக்குற அந்த வடிவத்தோட வளைவை பொறுத்து தான் இருக்கு. வளைவு ஜாஸ்தினா மாற்றமும் ஜாஸ்தி, வளைவு கம்மினா மாற்றமும் கம்மி. அவ்வளவுதான் விஷயம். சரி, நாம இவ்ளோ நேரமா வளைவுன்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு தான் கணிதத்துல ஒரு பேரு, ஒரு சிம்பிள் இருக்கு. அதுதான் இந்த டோ ஸ்கொயர் டி பை dx ஸ்கொயர். இது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் இதோட வேலை சிம்பிள். அந்த டெம்பரேச்சர் கிராஃப் எவ்வளோ வளைஞ்சிருக்குன்னு சொல்றது தான். இதுதான் நம்ம புதிரோட சாவி. ஓகே, இப்போ நம்ம கையில எல்லா ஆயுதமும் இருக்கு. அந்த புதிரையை உடைக்கிறதுக்கான எல்லா ஐடியாவும் நமக்கு தெரியும். இப்போ ரொம்ப தைரியமா அந்த முதல் கேள்விக்கு போலாம். வாங்க அந்த புதிரையை சால்வ் பண்ணிடலாம். திரும்பவும் அதே கேள்விக்கே வந்துட்டோம். ஆனா இப்போ இதை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. இப்போ இது வெறும் சிம்பிள்ஸ் கிடையாது. இதுக்குள்ள என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? வாங்க எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து பார்க்கலாம். ஸ்டெப் 1, கேள்வி என்ன கேக்குது? நேரத்தை பொறுத்த டெம்பரேச்சர் மாற்றம், அதாவது டெல் டி பை டெல் டி எதை பொறுத்து இருக்குன்னு கேக்குது. ஸ்டெப் 2, நாம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த நேர மாற்றம் அந்த டெம்பரேச்சர் கிராஃபோட வளைவை பொறுத்து இருக்கு. ஸ்டெப் 3, அந்த வளைவை கணிதத்துல எப்படி சொல்றோம்? டெல் ஸ்கொயர் டி பை டெல் எக்ஸ் ஸ்கொயர். அப்ப பாருங்க, எல்லாம் எவ்வளவு அழகா ஒன்னு சேருதுன்னு. நேரத்தை பொறுத்து வர்ற மாற்றம் டெல் டி பை டெல் டி, இடத்தை பொறுத்து இருக்கிற வளைவுக்கு டெல் ஸ்கொயர் டி பை டெல் எக்ஸ் ஸ்கொயர் நேர் விகிதத்துல இருக்கு. அப்போ சரியான விடை என்ன? ஆப்ஷன் டி. பாத்தீங்களா? இப்போ நாம ஏதோ குருட்டாம்போக்குல சொல்லல, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சொல்றோம். நாம இப்போ சால்வ் பண்ணது ஏதோ ஒரு பரீட்சை கேள்வி மட்டும் கிடையாதுங்க. இது இயற்பியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான கொள்கை. இதோட பயன்பாடுகளை கேட்டீங்கன்னா அடேங்கப்பா சொல்வீங்க.
யோசிச்சு பாருங்க, நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற CPU ஓவர் ஹீட் ஆகாம கூல் பண்றதுல இருந்து ஒரு ராக்கெட் திரும்ப பூமிக்குள்ள நுழையும் போது ஏற்படுற பயங்கரமான வெப்பத்தை எப்படி சமாளிக்கணும்னு டிசைன் பண்றது வரைக்கும், ஏன் அதையும் தாண்டி ஷேர் மார்க்கெட்ல விலைய கணிக்கிற பிளாக் ஷோல்ஸ் ஈக்குவேஷன் வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த ஒரு சிம்பிள் ஐடியா தான் அடிப்படையா இருக்கு. அப்போ பாருங்க, இந்த ஒரு சின்ன சமன்பாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு. ஆக இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு விஷயத்தோட வடிவம் காலப்போக்குல அது எப்படி மாறுங்கிறத தீர்மானிக்குது. வெப்பத்துக்கு மட்டும் அல்ல, இந்த கொள்கை நம்மள சுத்தி வேற எங்கெல்லாம் பொருந்து நினைக்கிறீங்க? ஒருவேளை பணத்தோட பரவல்ல, இல்ல மக்கள் தொகை வளர்ச்சியில? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சிந்தனை. அடுத்த பகுதியில சந்திப்போம்.